வாயால கெட்டவங்க யாருன்னா நீங்க தான். சாரி, நான் இப்பவே சொல்லிடுறேன், இந்த கும்பராசிக்கு இந்த வருஷம் அவ்வளவா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. நெகட்டிவ் தான் ஜாஸ்தி சொல்லுவேன். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி பதவியை இழக்க வச்சிருப்பாரு. கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி இருப்பாரு. நீங்க பேச்சை குறைக்கணும். பேச்சை குறைச்சிங்கன்னா நீங்க முன்னேறலாம். பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் தேவை. எடுத்தெறிஞ்சு பேசுறது, அவமரியாதையா பேசுறது, கிண்டலா பேசுறது, நக்கலா பேசுறது எல்லாத்தையும் விட்டுட்டு இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, கும்பராசி நண்பர்களுக்கு இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி பதவியை இழக்க வச்சிருப்பாரு. கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி இருப்பாரு. சாரி, நான் இப்பவே சொல்லிடுறேன், இந்த கும்பராசிக்கு இந்த வருஷம் அவ்வளவா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. நெகட்டிவ் தான் ஜாஸ்தி சொல்லுவேன். அதுக்கு பாசிட்டிவ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் பாசிட்டிவ் மற்ற ராசிகள்லாம் பாசிட்டிவ் 80% இருக்கு, நெகட்டிவ் 20% இருக்குன்னா, உங்களுக்கு பாசிட்டிவ் ஒரு 40% இருக்கு, நெகட்டிவ் 60% இருக்கு. அதனால எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். யாருக்கிட்ட பேசினாலும் உங்களை பொல்லாப்பு தான் சொல்லுவாங்க. அதனால பேசக்கூடிய வார்த்தைகள்ல அவங்க 1000 வார்த்தை பேசினா நீங்க ஒரு வார்த்தை பேசணும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பீக்கிங் ஷுட் பி வெரி 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 லெஸ். குறைவாக பேசுங்கள், நிறைவாக வாழுங்கள். பேச்சக்குறைன்னு ஒரு படத்துல சொன்னாங்க. பேச்சக்குறை அதே மாதிரிதான் உங்களுக்கும். நீங்க பேச்சை குறைக்கணும். பேச்சை குறைச்சிங்கன்னா நீங்க முன்னேறலாம். வாயால கெட்டவங்க யாருன்னா நீங்க தான். இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராசிக்கு மாறிட்டே இருக்கும். ரிஷபராசிக்காரங்களும் சரி, கடகராசிக்காரங்களும் சரி, சிம்ம ராசிக்காரங்களும் சரி, மகர ராசிக்காரங்களும் சரி, வாயால கெட்டவங்க தான். ஆனா இந்த வருஷம் கும்பராசிக்காரங்க வாயால கெட போறாங்க. கவனமா இருந்துக்கோங்க. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் தேவை. எடுத்தெறிஞ்சு பேசுறது, அவமரியாதையா பேசுறது, கிண்டலா பேசுறது, நக்கலா பேசுறது, மூக்குடைக்கிற மாதிரி பேசுறது, அவமரியாதையா பேசுறது, நீ பெரியவனா அப்படிங்கிறத திமிர்த்தனமா பேசுறது எல்லாத்தையும் விட்டுட்டு, எனக்கு என்ன தேவை, கும்பராசியில் நான் பிறந்திருக்கேன், எனக்கு என்ன தேவை, நான் இவங்ககிட்ட சண்டை போடுறதுலாம் எனக்கு யூஸ் ஆகுமா, இவனை நக்கல் பண்ணுறதுனால எனக்கு யூஸ் ஆகுமா, இவனை கிண்டல் பண்ணுறதுனால எனக்கு யூஸ் ஆகுமா, இவனை கேலி பேசுறதுனால எனக்கு என்ன யூஸ், வாட் இஸ் இட் இன் ஃபார் மீ, இதுல எனக்கு என்ன. இப்போ உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது ஏன் கும்பராசிக்காரங்க மட்டும் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க? ஆனா ஆக்சுவலா பார்த்தா இருக்குல்ல 12 ராசியிலே அதிகமா இப்படி யோசிக்கிறது இந்த கும்பராசிக்காரங்க தான். இதுல எனக்கு என்ன லாபம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க இந்த வருஷம் மட்டும் வாயால கெடுவாங்க. அதனால வாயை குறைச்சு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பண விஷயத்துல கவனமா இருங்க. பண இழப்பு ஏற்படுகின்ற ஆண்டாகவும் இருக்கும். பண இழப்புன்னா நஷ்டம் ஏற்படலாம், லாபம் குறைவா இருக்கலாம், சில இடத்துல லாபமே இல்லாம பிசினஸ் பண்ணலாம். அதெல்லாம் தர்மத்துக்கு பண்றது தப்பு கிடையாது, அது பண்ணுங்க, அதுவும் உங்களுக்கு நல்லதுதான். ஸோ இந்த 2025 5ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும் பொழுது, அதாவது மே மாசத்துக்கு மேல வியாபாரத்துல ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். உங்ககிட்ட ஒரு தெளிவு கிடைக்கும். இத்தனை நாள் அடி வாங்கி உங்களோட உடம்புலையும் சரி, முகத்திலையும் சரி நிறைய தழும்புகள் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவீங்க, புது ட்ரெஸ் போட்டு நல்லா மேக்கப் போட்டு உங்களை அழகுபடுத்தி அந்த அடி வாங்கினதெல்லாம் காமிக்க மாட்டீங்க. ஒன்றும் இல்லை, சில பேர் பார்த்துருப்பீங்க, முகத்துல தழும்பு இருக்கும். அந்த அம்மை தழும்பு எனக்கே கூட இங்கே உண்டு. அந்த அம்மா தழும்பு எப்படி மறைக்கிறது, பட்டி டிங்கரிங் பார்க்கணும். அந்த மாதிரி பட்டி டிங்கரிங்க இந்த வருஷம் நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களை அழகுபடுத்தி கொள்வீர்கள். உங்களை இத்தனை நாள் பட்ட கஷ்டத்தை வெளியில காமிக்காம இருக்கணும்ட்டு. இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு குரு பார்வை வரும்பொழுது இத்தனை நாளா நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் இந்த வருஷம் பாசிட்டிவா திங்க் பண்ணுவீங்க. சரி, ஓகே, இதை பண்ணி பார்க்கலாமா, அதை பண்ணி பார்க்கலாமா. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கடந்த காலத்துல உங்க பேர்ல இருந்த வழக்குகள்லாம் தள்ளுபடி செய்யப்படும், பைசல் செய்யப்படும். அது பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு உங்களுடைய எதிரிகள் வன்மத்தை வளர்த்து கொள்வார்கள். அதுல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். பண விஷயத்துல, கொடுத்த வாக்கு விஷயத்துல, குடும்ப விஷயத்துல 3ஆம் நபர் தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. நீங்க ஒன்று சொல்லியிருப்பீங்க, குழுக்க ஒருத்தன் சொல்லுவான், டேய் நீ இப்படி சொல்லடா, அவன் அப்படிதான் சொன்னா நீ அதை சொன்ன அப்படிமா. நீங்க என்ன சொன்னீங்க அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கைண்ட்லி மேக் ரெக்கார்ட் ஆஃப் இட். நான் என்ன பேசுறேங்கிறது எனக்கே தெரியாம இருந்தா என்ன பண்றது? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நான் என்னமோ அன்னைக்கு எனக்கு தெரியவே இல்லைடா, நான் பாட்டுக்கு என்ன சொன்னேன்னே தெரியல, நான் பாட்டுக்கு ஏதோ வாக்குறுதி கொடுத்துட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்பிட்வீன் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவில் இல்லை, ஒவ்வொரு எழுத்துக்கு நடுவுலையும் என்ன அர்த்தங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும்.
அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வருஷம் ஜெயிக்க முடியும். நீங்கள் இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். உடல் உழைப்பால் உதவி செய்ய வேண்டும். உடல் உழைப்பின் மூலமாக உதவி செய்யணும். எப்படி பண்ணுறது சார் அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது மோட்டார் ரிப்பேர் இல்லாட்டி ஏதாவது டிவி ரிப்பேர், அதை நீங்கள் செய்யணும். வேலை செஞ்சு இறங்கி வேலை பண்ணணும். உங்கள் அப்பா சொல்கிறதுக்கு முன்னாடியே அதை கொண்டு போய் ரிப்பேர் பண்ணணும். வீட்டில் நிறைய உடஞ்சி போன பொருள் இருக்கா, அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுங்கள். வீட்டில் வச்சுக்காதீங்க. வீட்டில் உடஞ்சி போன பொருள், நீங்கள் யூஸ் பண்ணாத பொருள்லாம் இருந்ததுன்னா, அது இருந்ததுன்னா அது மேலும் உங்களுடைய தலையில் ஒரு பாரத்தை வச்சா மாதிரி தான். உங்கள் தலையில் வந்து ஒரு 100 கிலோ கல்லை வச்சா, இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் 80 டன்னுன்னு சொல்லுவாங்க. அந்த 80 டன் கல்லை தூக்கி வச்சா நம்ம எப்படி உள்ளே இறங்கிடுவோம். அது மாதிரி உங்கள் தலையில் அவ்வளோ பாரம் இருக்குது. அழுக்கு வேண்டாத விஷயங்கள்லாம் வீட்டில் இருக்குது. பழைய துணிகளை தானம் கொடுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் உதவி செய்கிறதுனால பண வருமானம் வரக்கூடாது. யூ ஹாவ் டு டூ அ ஃப்ரீ சர்வீஸ். உழவார பணி. சிவன் கோயிலில் போயிட்டு அந்த கோபுரத்தில் வளைஞ்ச செடியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிடுங்கி போடுறது, அந்த வேண்டாங்கிற களைகளை அறுத்தறிவது, விவசாய நிலத்தில் போய் வேலை பண்ணுறது. அங்கே போயிட்டு நீங்கள் காசு பேசக்கூடாது, எனக்கு எவ்வளோ தருவேன் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. உடல் உழைக்க வேண்டும். உடல் உழைப்பால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கும். வாரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் கும்பராசி தான். அவர் வந்து என்ன பண்ணினாருன்னா, அவர் போயிட்டு அவங்க விவசாய நிலத்தில் போயிட்டு வேலை பண்ணுவார். அவர் வந்து அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலத்தில் போயிட்டு வேலை பண்ணி, அந்த விவசாய நிலத்தில் அவர் என்ன பண்ண முடியுமோ அந்த கஷ்டத்தை உடல் ரீதியாக கஷ்டப்படுவார். அவர் இப்போ நல்லா இருக்கார், என் கண்ணெதிரில் பார்க்குறேன். அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும்னா, அடுத்த உங்கள் உடம்புல இருக்கிற ரத்தம் வந்து தங்கமாக வரக்கூடாது, ரத்தமாக வெளியில் வரணும், வேர்வையாக வெளியில் வரணும். ரத்தம் வேர்வையாக வந்தால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்து கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை அமைந்திடும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா, நீங்கள் வந்து தான தர்மங்கள் பயணம், உடல் ரீதியான உழைப்பை தர வேண்டும். அடுத்தது நல்ல கருப்பு பசுமாடு. கருப்பு பசுமாட்டுக்கு செவ்வாழை பழம் கொடுக்க வேண்டும். கருப்பு பசுமாடு வந்து சனீஸ்வரனுடைய அம்சம். அந்த கருப்பு, அதுக்கு ஆக்சுவலாக குட்டை மாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த புங்கனூர் குட்டை, தஞ்சாவூர் குட்டை, அதுவும் சனீஸ்வரனுடைய அம்சம்தான். ஒன்னா அந்த மாதிரி மாடுகளுக்கு, அதாவது வளர்ச்சி இல்லாத மாடுகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா காராம் பசு மாட்டுக்கு, அதாவது நாட்டு பசு மாடுகள், ஜெர்சி மாடு, ஹெச்எஃப் மாடு, அதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அது கொடுக்கறதுனால உங்களுக்கு யூஸ் கிடையாது. இந்த நாட்டு பசுமாடுக்கு கொடுத்தீங்கன்னா அது தன்னுடைய எனர்ஜியை உங்களுக்கு பாசிட்டிவாக வழங்கும். என்னுடைய பர்சனல் அனுபவம், என்னோட பிபி 280 300 இருந்தது. பசுமாட்டுக்கிட்ட போயிட்டு நான் வந்து அந்த பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுத்து, அதை தடவி கொடுத்து, அதோட காலை அமைக்கி விட்டு, அதை ரெஸ்ட் எடுக்கும்போது காலை அமைக்கி விட்டு, இப்போ என்னோட பிபி 140 வந்துடுது. பசுமாட்டுக்கிட்ட, நாட்டு பசுமாடுகிட்ட மட்டும்தாங்க இருக்குது, வேற எந்த பசுமாட்டுலையும் கிடையாது. ஜெர்சி மாட்டில் கிடையவே கிடையாது. அதுக்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வியாதி தான் வரும். இதை தெரியாமல் பல பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. பசுமாடுன்னா நிறைய இடத்துல கோயில்கள்லேயே இந்த நாட்டு பசுமாடு தான் வச்சுட்டு இருக்காங்க. அது வேற விஷயம், நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு என்ன வேலையோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிடணும். இங்கே என் வேலை ஜோசியம் சொல்கிறது தான், சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ இதை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு 65% இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஏற்றுவதற்கு, அதை 70% 80% ஏற்றுறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும்.